ஹாய் டெலிவரிஸ்லாம் எப்படி இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா பட் நான் அங்கே ஃபேரிங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேகியோட கான்ட்ராக்ட் மேரேஜ் பார்ட் 5 தான்டா. ஐ திங்க் இதான் ஃபைனல் பார்ட்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்டா, ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்டோரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. சொன்னால் தான் அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேங்களா? லாஸ்ட் டைமில் நடந்திருக்கோன்னா ஜங்குக்கு வந்து லைக் சுகா கிட்ட லவ்னா எப்படி, அது வந்து லவ் பண்ணது பிரச்சனை இல்லை, லவ் பண்ணதுனால உன் உயிரெலாம் போகாது, நானே லவ் பண்ணின்னு தான் இருக்கேன் உனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சுகா கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபீலிங் கூட நிறையவே ஏற்றி வச்சுருப்பான். இப்போ அதை பற்றி தான் சுகாவும் யோசிச்சுருக்கான். அவனுக்கு 2 தாட்ஸ் தான். ஒன்று, இது இங்கே லாஸ்ட் மினிட்ல போய் சொன்னால் ஒத்துப்பானா? செகண்ட் திங், அப்படியே ஒத்துக்கிட்டாலும் நம்ம இவனை ஆர்ஃபன் தானே சொன்னோம், இவனுக்கு அக்கா அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அப்போ எப்படி இதெல்லாம் செட் ஆகும் தான் யோசிக்கிறான். இப்போ இங்கே ஒரு சுகா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறான் இதை பற்றி, ஓகேங்களா? நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன வார்னிங் தாண்டா. பேக்கிங் சத்தம் மாறிச்சுல நீ ஏன் வயசு மறந்தாம் சொல்லி சாரிடா. இது 18+ கண்டென்ட்ஸ் வச்சது மஸ்ட்டா. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் ஸ்டோரிஸ் போடாமலாம் இல்லை, நிறைய ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் சொல்லிடுறேன் என்னென்னலாம் வரும்னு. வீமன் குக்கில் 3 வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 ஸ்டோரி க்ரியேட் பண்ணிக்க நினைக்கிறேன். ஆமாம், 3 ஸ்டோரிஸ். அண்ட் ஒரு ஜி குக், ஒரு யுங்மென் அண்ட் ஒன் தேகி ஒன் ஷாட், அவ்வளோதான்டா. ஸோ இதெல்லாம் வரப்போகுது. என் வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். அதே மாதிரி வீமன் குக்கில் 2 ஒன்று வந்து 1 ஷாட் மூவி மாதிரி, அது வந்து பழைய ரெக்கார்ட் தான். இன்னொன்று வந்து பழசு தான். ஸோ இதில் நான் எப்படி வாய்ஸ் கொடுக்கணுன்னா அதில் அப்படி தான் வராது. ஸோ ஏன்னா அது பழைய ரெக்கார்டு. ஸோ எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கையில் தான் என்னோடய சேனல் இருக்குது. ஸோ எப்படின்னா சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் மேலே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆகும். நிறைய அப்படியே ஸ்டோரிஸ்லாம் நிறைய க்ரியேஷன் நிறையவே பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய ஹாலிடேஸும் வருது. அந்த ஹாலிடேஸில் நிறையவே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டோரிஸ்லாம். ஜஸ்ட்டு நான் ரெக்கார்ட் தான் பண்ணணும், அவ்வளோதான், ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் என் வாய்ஸ் நல்லா இருக்குனீங்க, அதுக்கும் தேங்க்ஸா, ரொம்ப தேங்க்ஸ், ஓகேங்களா? இதுக்கு மேலே வேலை குழந்தை பேச முடியல. நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இங்கே சுகா தான் ஒரு 2 நாள் கழித்து தேங்கும் வந்து வரான். இப்போ அதுக்கு வரான், இங்கே தேங்க வரான். இங்கே வந்து சுகா வந்து அவன் வந்து சோஃபாவில் உட்காந்துன்னுருக்கான். அவன் பக்கத்தில் காஃபி வச்சுருக்கான். அது ஆறிடுச்சு. ஆனால் அவ்வளவும் யோசிக்கிறான், ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் இங்கே தேங்தான் அந்த உள்ளே வரான். இப்போ சுகா பார்க்குறான். தேங் சுகா, அது நான் போனது தெரியும்ல, அன்றைக்கி சொல்லாமல் கிளம்பிட்டேன். ஜங்குக்கு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்களே. இங்கே சுகா தான் சொன்னான். அது வந்து சொல்லுங்கள். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? டிவோர்ஸ் லேட் ஆகுமா, இல்லை வேறு என்ன விஷயமா? இல்லை அதெல்லாம் இல்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இங்கே வேணாம், நம்ம தனியாக பேசலாம், சரியா? சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். இப்போ இங்கே வந்து சுகாவில் என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ திக்குறான். இப்போ வந்து இந்த பக்கம் ஜங்கு கால் பண்ணுறான். இங்கே சுகாவும் அட்டென்ட் பண்ணுறான். ஹலோ, என்ன ஜங்கு? டேய், சொல்லிட்டியா இல்லையாடா? டேய், இன்னும் இல்லைடா, இப்போ தான் வந்தான். சரி, இன்னைக்குள்ளே சொல்லி முடிச்சிரு. சரி, நான் சொல்ல பார்க்குறேன், நீ வை ஃபோனை. இரு, நான் அதுக்கு மட்டும் இன்னும் கால் பண்ணல. மீட்டிங் இருக்குது, முடிஞ்சா வா, இல்லைனா பார்த்துக்கலாம், நான் மட்டும் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ. நான் ஏதோ இப்போ தான் என் தைரியத்தை வர வச்சு நான் பேசலான்னு வந்தேன், நீ அதுக்குள்ளே கால் பண்ணுற. நீ அப்படியே பார்த்துக்கோ, வை ஃபோனை. சரி மச்சான், ஆல் த பெஸ்ட்டு. பார்த்து சொல்லு, முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பாரு, சரியா? நீ வெய்ய ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை கட் பண்ணுறான்.
இப்போ இந்த பக்கம் தாங்க வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் வந்து அவன் காஃபி ரெடி பண்ணிட்டு இப்போ தாங்க சோஃபாவில் உட்காடுறான். இவன் வந்து பக்கத்தில் தான் சுகம் உட்காந்துப்பான். இங்கே தாங்க தான், ஆமாம் ஆன்ட்டியும் அங்கிளும் எங்கே வந்ததுலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க கொஞ்சம் வேலையாக வெளில போயிருக்காங்க. ஒரு வாரம் ஆகும் வரத்துக்கு. ஓ ஓகே ஓகே. அப்பா இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. சரி ஓகே, ஏதோ சொல்லுன்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். அது தான் அது இது சொன்னால் எப்படி எடுத்துப்ப அதான் யோசிக்கிறேன். ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் கிடைக்கலையாண்ணா? இல்லை நீங்கள் தரமாட்டிங்களா? இல்லை லேட் ஆகுமா? இல்லை 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 அப்படி இல்லை. அது உனக்கு கன்ஃபார்மாக இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் இந்த டைவர்ஸ் வேணுமா? என்ன விளாட்றீங்க? நான் என்ன இந்த டீலில் 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன், அவ்வளோதானே? இல்லைனா நான் இந்த டீல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்க முடியுமா? இல்லை தாங்க அது அது அப்படின்னு இழுக்க இங்கே தாங்க்கு கால் வருது. வேறு யாரும் இல்லை, நமக்கு ஜிமின் கைலன் தான். 1 செகண்ட் சுகா, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறதுக்காக போகிறான். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. சுகாவில் பேசவே முடியல. அவன் பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பக்கம். இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் போகுது. 2 ஹவர்ஸாக பேசுகிறாங்க. என்னென்ன பண்ணலாம், பூசானில் போய் என்ன பண்ணலாம், அவனுக்கும் யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்கும்ல. ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க. நிறைய வீடு பற்றி பேசுகிறாங்க. அங்கே எப்படி இருக்கும் அது மாதிரி நிறைய இமேஜின் பண்ணிவிட்டு அதெல்லாம் பேசியிருக்காங்க. இங்கே சுகாவுக்கு அது கேட்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ப்ளஸ் எப்படா இவன் வருவானும் இருக்குது. இப்படி 2 ஹவர்ஸ் போக அப்படியே ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவன் வந்து சுகா அவன் ஏதோ பேசணும்னு சொன்னதே மறந்துட்டு அவன் கிச்சன் பக்கம் போயிட்டு அவன் சமைச்சுன்னுக்கான். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்கே சுகா, தான் நான் வந்துட்டு ஒன்று பேசணும்னு சொன்னேன். ஓ ஐயோ சாரி, நான் வேணா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து பேசலாமா? டின்னர் சாப்பிட்டுட்டு பேசலாமே. இல்லை தான், எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். இங்கே தான் நான் சமைச்சதுக்கப்புறம் தூங்கலாம். இல்லை வேணாம் தாங்க, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். இங்கே தாங்க கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஏதோ பேச வந்தாச்சா, ஏன் தாங்க இப்படி பண்ண பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமைச்சுன்னுக்கான். இந்த பக்கம் சுகாவும் வண்டி எடுத்துகிட்டு அந்த கிளப்புக்கு தான் போகிறான். இந்த பக்கம் ஜங்குக் கால் பண்ணி வரக்கிறான். இங்கே ஒரு 1/2 கழிச்சு ஜங்குக்கும் வந்துடுறான். இப்போ ஜங்குக் தான், நம்ம சான்ஸ் சொல்லிட்டியா? என்ன சொன்னான் அவன்? டேய் அவன் எங்கடா பேச விட்டா தானே, அவனுக்கு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸாக பேசியிருந்தான் ஜிம்கிட்ட, அப்படின்ட்டு பேசவே. 2 ஹவர்ஸாக பேசி முடிச்சிட்டான்றல, அப்புறம் எதுக்கு பேச முட்ட? எனக்கு மூடு ஆஃப் ஆகிடுச்சு, என்ன பேச சொல்கிற? அதான் மூடு வராட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். டேய் நீ தாண்டா டைம் இழுத்துனுக்க, தெரியும்டா, நல்லாவே தெரியும். என்ன பண்ண சொல்கிற? அவன் ஜெமின்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக, எதுவும் இங்கேருந்து கிளம்புறது அவனுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. என்னால் அவனை தடுத்து நிறுத்தவும் இல்லை. இதை சொல்லி அவனை எதுக்கு தடுத்து நிறுத்தணும்? வீட்டில் தப்பாக நினைப்பாங்க அவனை. முக்கியமாக என்ன சொன்ன பரவாயில்ல, அவனு என்ன சொல்லுவான் கன்ஃபார்மாக. ஏன் அவனுக்கு தான் அறிவில்லை, உனக்கு என்ன அறிவு இல்லையா? நீ என்ன அம்மா அக்கா இருக்காங்களே, எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா வேறு சும்மா இழுத்து விட்டுருவாங்க. வர்றா என் ஃபேட் எனக்கு தான் கிடைக்க வேணான்னு தோணுது போல். டேய் நீ ஃபேட்டை மாற்றலாம், மயிறு மாதிரி பேசினுக்காத. டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குடிக்கிறான். இப்படி தான் டேஸும் பாஸ் ஆகுது. எப்படியோ ஜங்குக்கும் வந்து சுகாவை சமாதானப்பற்றி பேச வைக்கிறான். பட் ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ளே பேச விடாமல் பார்க்குது. இங்கே லாஸ்ட்டு லைக் இப்போ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஓகேங்களா, லாஸ்ட்டாக ஒரு சான்ஸு இங்கே ஜங்குக் தான் எப்படின்னா ஒரு பார்க்கில் பேசலான்னு சொல்லி தான் கூப்பிட்ருப்பான். அங்கே இது வந்து இங்கே ஜங்குக் தான் அந்த பார்க்லையும் சுகா பக்கத்தில் உட்காந்துருக்கான். இங்கே ஜங்குக் தான், டேய் இதான் லாஸ்ட் சான்ஸு,
இதுவும் உனக்கு செட் ஆகலை, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் உனக்கு இது செட் ஆகலைன்னா அப்போ உனக்கு தரம் கிடைக்காதுன்னு அர்த்தம். புரியுதா? ஐ திங்க் இது உன் ஜென்மத்துக்கு தரம் கிடைக்க மாட்டான். பூசான் போயிட்டானா உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது. உங்கள் அம்மா அப்பா எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் கொடுத்துட்டு இது மேலே எதுக்கு அவங்க கூட சேரணும்னு சொல்லி உன்னை சேர விட மாட்டாங்க. இதுதான் நல்ல சான்ஸு. பேசி முடிச்சிரு. புரியுதா? விட்டுறாத. இங்கே சுகா தான். சரிடா, நான் பார்க்குறேன். அவன் வந்துட்டான், நீ போ. ஆல் த பெஸ்ட் மச்சான், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புனான். ஏதோ அவன் ஏதோ ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஏதோ அவனுக்கு அப்படி இருக்குது. இங்கே தாங்க வந்து உட்காந்துறான். சொல்லுங்கள் சுகா, என்ன விஷயம்? இங்கே கொண்டு வந்துடுவீங்க புதுசாக? தான் இதுக்கு மேலே என்னாலாம் இருக்க முடியாது. நான் டேரெக்டாகவே என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். சொல்லுங்கள். இன்னும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறியா? அட்லீஸ்ட் சைலண்ட்லேயாச்சும் போடுறியா? சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டில் போட்டுடுறான். இப்போ எங்கள் தாங் பக்கம் லைக் சுகா பக்கமாக திரும்புகிறான் தாங். இப்போ இங்கே சுகா தான். இங்கே பாரு தாங், அது ஸ்டார்டிங் எனக்கு இந்த ஃபீலிங் தெரியல. நீ போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஃபீலிங் வருது. நீ எப்போ டிவோர்ஸ் கேட்டியோ அப்போ எனக்கு மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுது. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. என்னால் டைவர்ஸ் லெட்டர்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஐ திங்க் ஐ மீன் ஃபாலன் வித் சி. இங்கே ஜங்கு பக்கத்தில் தான் இருக்கான். டேய், அது ஃபால் இன் லவ் வித்தியோட பைத்தியக்காரன். ஷோ இப்போ ஒருத்தன் அப்படி நீங்கள் அப்படி போகணுமே எனக்கு அங்கே வந்து லைக் சுகா தாண்டி கொஞ்சம் தூரம் அவன் இருக்கான் ஜங்குக்கு. இங்கே சுகா தான் சி ஃபாலன் இன் லவ் வித் தான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே தாங் தான் அப்படியே ஷாக்கிங்கோட பார்த்துன்னு இருக்கான். அது சுகா என்ன விளாட்றீங்க? இது டீல் தானே? தெரியும் தான், தப்பு தான். இப்போ வந்து சொன்னது நீயும் பூசான் போயிட போகிற, அங்கே தான் அவனுக்கு செட்டில் ஆகிடுவாங்க தெரியும். அதே மாதிரி உன்னை ஆர்ஃபன்னு சொல்லிட்டேன் இந்த வீட்டில், எப்படினாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நீயும் டிவோர்ஸ் கேட்டுட்ட தெரியும். நீ அப்பப்போ அவங்க வீட்டுக்கு போகல. இப்போ கூட 2 நாளைக்கு ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் 2 வீக்ஸ் பிஃபோர் நீ வந்து 2 நாள் உங்கள் அம்மா வீட்டில் தங்கிட்டு வந்தல. அப்போ கூட எனக்கு உண்மை தான் இருந்தது. எனக்கு லவ்னா அப்போ தான் உரைக்க வச்சான். எனக்கு தெரியுது இப்போ வந்து சொல்லிடக்கூடாது தான், எல்லாமே தப்பு தான். இல்லை தான், உன்னோட்டில் என்னால் இருக்க முடியாது, டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இங்கே தாங்க்கு அவனுக்கும் அது அந்த அந்த ப்ரப்போஸை அக்செப்ட் பண்ணணும்னு தோணுது. ஆனால் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம். அவங்க அம்மா அப்பா வீட்லேயும் லைக் லைக் சுகாவோட வீட்டில் கூட ஆர்ஃபன் சொல்லியாச்சு. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா வீட்டில் வந்து ஆர்ஃபன் சொன்னதோட பூசானில் போய் செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ அவனோட லைஃப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு முடிவாயிட்டதுக்கப்புறம் இது அவனால் ஒத்துக்கவும் முடியல. இங்கே தாங் தான், இல்லை சுகா இது சரிப்பட்டு வராது. நீ டிவோர்ஸ் லெட்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இது சரிப்பட்டு வராது. இதுக்கு தான் சொல்கிறதுக்கு தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணியிருந்தியா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஆன்சர் சொல்லியிருப்பேனே. இல்லை, நோ, சாரி, ஐ ஆம் நாட் அக்செப்ட் ஃபார் திஸ். சாரி சுகா, என்னால் இதை ஒத்துக்க முடியாது. ஐ ஆம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே சுகாவுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே சுகா போய் ஏந்து அவன் முன்னாடி போகிறான். சுகா தாங் புரியுது, நீ எதுனாலும் சொல்கிறனாலே புரியுது. ப்ளீஸ் ஒரு சான்ஸ். முடியாது, என்னால் முடியாது. என்னை நம்பி அங்கே 2 இவங்க இருக்காங்க தெரியும். பட் நோ, ஐம் நாட் அக்செப்டிங் திஸ். சாரி சுகா. எனக்கு என் பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்காகவே நான் ஒருத்தர் வச்சுருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, அவர் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 1 வருஷம் பட்டதே போதும்.
போதும் சுகா. என்னால் இந்த லைஃப்லாம் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் கூட இருக்கிறது நீங்கள் எனக்காச்சும் கேரிங் காமிச்சிருக்கீங்களா? ஏதோ நான் உங்களுக்காக உங்களுக்காக வந்திருக்கேன். அதனால் நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக ஏதோ 2 தடவை 3 தடவை என்னை வெளில கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, அவ்வளோதான். அதனால இது லவ்வாக மாறாது. இல்லை, முடியாது, நான் கிளம்புறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுகாவை தள்ளிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ சுகாவுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஹார்ட் ப்ரோக். நீங்கள் ஜங்குக் ஓடி வந்து லைக் சுகாவை ஹக் பண்ணுறான். டே விட மச்சான், விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அவன் வந்து ஹக் பண்ணி அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறான். இங்கே சுகாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் ஃபால் ஆகுது. இதை ஃபஸ்ட் டைம் அவனுக்கு அழுக வருதுன்னு அது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, சுகாக்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே லைக் ஜங்குக்கு வந்து சுகாவை இழுத்துட்டு அந்த காருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி, ஈவன் தாங்கி பார்க்க வேணாம்னு சொல்லி அவனை காரை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சான். இங்கே சுகா செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறான். இது தாங்க முடியல, லைக் ஜங்குக்கே தாங்க முடியல. இங்கே வந்து சுகா தான், ஜங்குக் ஏன்டா அழுகுறான், ஏன் அழுகுறான், எதுக்கு நான் இப்படி அழுகுறேன், அவன் படம் எத்தனை பேர் இருக்காங்க, நான் ஏன் இப்படி அழுகுறேன் அப்படின்னு ரொம்ப அழுகுறான். அவனாலையும் அக்செப்ட் பண்ண முடியல. இங்கே ஜங்குக் தான், டே உரிமைச்சா அழுவாதடா விட்றா பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கான். நிறைய டைம் போகுது, அவன் அழுது முடிச்சு எப்படியோ ஜங்குக்கும் கம்ஃபர்ட் பண்ணிடுறான். இங்கே லைக் சுகா தான், அவன் என்னடா வேணும் கொடுக்குறேன்டா, எனக்கு கிடைக்க மாட்டான் ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்றேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணுறான். ஒருத்தவங்க கால் பண்ணி டிவோர்ஸ் லெட்டர் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணுறான். இங்கே ஜங்குக் தான், அவனாலையும் எதுவும் சொல்ல முடில. அப்படியே அவனும் அது கேட்டுன்னுக்கான். இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. இவன் வந்து இங்கே சுகா தான் கூட பேசினதே இல்லை, லைக் அவ்வளோ பேசலை. அவன் ஐ கான்டாக்டே அவாய்ட் பண்ணுறான். இப்போ ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இங்கே சுகா தான், இந்தா டிவோர்ஸ் லெட்டர், நீ கேட்டிய, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்கே கிளம்பு, இது ஜஸ்ட் ஃபார்ம் தான், இந்த டீல் ஓவர், நீ எனக்காக 1 மாதம் பொறுத்துக்கிட்ட, தேங்க்ஸ், 1 மாதம் மட்டும் இல்லை 1 வருஷமாக எனக்கு பொறுத்துக்கிட்டேன், தேங்க்ஸ், உனக்கு வேணும்னா இனி கூட கிளம்பிக்கும், பிரச்சனை இல்லை, இதில் சைன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஐ கான்டாக்டே இல்லை. இங்கே தாங்கு அவனால் முடியல. அவன் வந்து சரி நான் நாளைக்கு கிளம்புறேன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் லெட்டர் எடுத்துகிட்டு அவன் ரூம் போகிறான். இங்கே அந்த டிவோர்ஸ் லெட்டர் அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டிவோர்ஸ் லெட்டர் இருக்குல்ல அதை பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு டிஎஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அப்படியே அழுகிறான். எதுக்கு நான் இதை ஒத்துக்கிட்டேன், கடைசியில் எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அப்படி அழுதுனாக்கான், ரொம்பவே அழுகிறான். இப்படியே வந்து அந்த டிவோர்ஸ் லெட்டரை சைன் பண்ணலாமா வேணாவான்னு இருக்குது. கடைசியில் இப்படியே சைன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவன்கிட்ட அந்த பேக் அது லைக் அவனோட க்ளாத்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் எடுத்துகிட்டு கீழே தான் போகிறான். இப்போ சுகாவோட அம்மா அப்பா அது பார்த்து அப்படியே ஸ்மக் பண்ணியிருக்காங்க. இங்கே சுகாவோட அம்மா தான், சரி விடு சுகா, உனக்கு நல்ல பொண்ணு, நல்ல பையன், ஏன் உனக்கு பையனே வேணாம்னு சொல்லு, உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் சரியா, கவலைப்படாத அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க அப்படியே இறங்கி எடுத்துகிட்டு வரான் சுகேஸ் எடுத்துகிட்டு வந்து டிவோர்ஸ் லெட்டரோட இந்த டிவோர்ஸ் லெட்டரை அந்த டேபிள் மேலே வச்சுட்டு, சுகா நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே சுகாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே சுகா தான்,
வேணா டிரைவர் அது இதுன்னு. இல்லை வேணாம், நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இங்கே அங்கே அந்த காரில் ஏறி அவன் போகிறான். இவன் சுகா ஓடி வந்து வெளில வந்து பார்க்குறான், தான் ரியலாகவே போயிட்டானான்னு. அவனுக்கு இது கஷ்டமாகவே இருக்குது. இது டீலாக இருந்தாலும் அவனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ அவன் அந்த வீட்டில் வந்ததுலேருந்தே சுகாவுக்கு ஒரு ஒரு குறையும் இல்லாமல் ரொம்பவே பார்த்துருப்பான். இதுவும் அவனோட சொந்த ஹஸ்பண்ட் மாதிரி. அண்ட் இங்கே தான் கூட அப்படி தான் சொந்த ஹஸ்பண்ட் மாதிரி ரொம்பவே கேர் பண்ணனால அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. உள்ளுக்குள்ள ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அவன் லைக் சுகா உள்ளே போயிட்டதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பின்னாடி பார்க்குறான். சுகா இல்லை. அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போகிறான். லைக் அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க அக்கா அம்மா இருப்பாங்களே அங்கே. இவன் வந்து ஜிம்மனும் அங்கே தான் இருப்பான். இப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். இப்போ வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தா வந்து அந்த திங்ஸ்லாம் பேக் பண்ணின்னுருக்காங்க. எல்லா திங்ஸும் பேக் பண்ணின்னுருக்காங்க. ஏன்னா புதுசாக நான் போய் செட்டில் ஆகணும்ல. ஸோ அதுக்காக எல்லா திங்ஸும் பேக் பண்ணின்னுருக்காங்க. இங்கே ஜிம்மன் தாங்க பார்க்குறான். தாங்க போய் ஹக் பண்ணுறான். அவனுக்கு தெரியும் தாங்கோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு. அவன் சொல்லியிருப்பான் ஒரு தடவை, எனக்கு இதை ஒத்துக்கவே மனசு வரலன்னு சொல்லி சொல்லியிருப்பான். இங்கே வந்து தாங்க பண்ணிவிட்டு அவன் சைலண்ட்டாக சொல்கிறான், சரி விடு விடு, எல்லாமே நல்லதுக்கு தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா. எங்கே அவனுக்கு ஐஸ்லாண்ட் டேஸ் பார்த்து அவனும் எனக்கும் அப்படி தான் தோணுது ஜிம்மன். சரி வா, ஆமாம் பார்த்து நம்மளை எதுக்கு கேட்பான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜிம்மனை கூட்டிகிட்டு அவன் உள்ளே போகிறான். இங்கே தாங்கோட அம்மா வந்துட்டியாப்பா, வா வா வா, உன் திங்ஸ்லாம் பழைய திங்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன் ஓகேவா. நம்ம இன்னும் 3 வீக்ஸில் புதுசாக போய் செட்டில் ஆகிடும் சரியா. தேவையில்லாத பொருளெலாம் தூக்கி போட்டுறோம். அதே மாதிரி இங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டிலே இருக்கட்டும். இது நம்மளோட ஓன் ஹவுஸ் தானே, ஆனால் இது இங்கே இருக்கட்டும் சரியா. நம்ம புதுசாக போய் செட்டில் ஆகிடலாம், கவலைப்படாத. அண்ட் தாங்க ரொம்ப சந்தோஷம்னா இங்கே ஜிம்மனும் அவங்க கூட யூனிவர்சிட்டியில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கும் ஹாப்பி தான். பட் ஸ்டில் அவனுக்கு இந்த மூமெண்ட் அவனுக்கு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு 3 வீக்ஸ் கழித்து இப்போ வந்து அவங்களும் புதுசாக போய் செட்டில் ஆகிட்டாங்க, போகிறாங்க. இப்போ லைக் செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறத லைக் இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்காங்க. ரொம்ப முன்னாடி போய்ட்டேன், சாரி கைஸ். ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்காங்க. இப்போ வந்து சுகா ஆஃபீஸில் தான் இருக்கான். இங்கே ஜங்குக் தான் உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு சிவா கிட்ட சொல்கிறான், சிவா தான் பூசானுக்கு கிளம்புறான், ட்ரெயினில் தான் இருக்கான், ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே தான் இருக்கான், வேணும்னா போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை வேணாம், பார்த்தோன்னா சரிப்பட்ட வராது, வேணாம் ஜங்குக் போட்டும், அவன் நிம்மதியாக போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இந்த பக்கம் அவன் சுகா வருவானா வரமாட்டான், அவனோட அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குது. இங்கே வந்து இங்கே ஜிம்மனும் அவங்க அக்கா தான், வாடா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் போது, வா சீக்கிரம் வா உள்ள வா, அதை வந்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஜன்னல் சீட்டில் தான் உட்காந்துப்பான். அவன் பார்த்துட்டே இருக்கான், வருவானான்னு. ஸ்டில் இன்னும் இவன் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனானே இங்கே தாங்க ஒரு பர்சன் தெரியுறாங்க. வெறும் ஒரு கண்ணாடி கிளாஸும் ஒரு கோட் சூட், அதை பார்த்து தாங்க ஒரு சின்ன ஸ்மைல் வருது. ஆனால் அதை ஹைட் பண்ணிக்கிறான், அப்படி திரும்பிக்கிறான். அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். அது வந்து லைக் ஒரு ஒளிஞ்சிட்டு பார்த்துனக்கான். அந்த பர்சன் லைக் சுகா ரொம்ப ப்ரீத் எடுத்துருக்கான ஓடி வந்திருப்பான். இப்போ அந்த ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆனோடனே செம்ம ஸ்பீடாக போயிடுது. அதுக்கு அந்த போகுது அப்படியே. இங்கே வந்து சுகாக்கு ஐஸ்லாண்ட் டேஸ் எனக்கு இது பார்த்து இங்கே தாங்கும் அந்த பர்சனை பார்த்து ஒரு செகண்ட் தான் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் திரும்பிப்பான் ஜிம்மன் பக்கம், லைக் ஆப்போசிட் சைடில் திரும்பிட்டு அவங்க ஐஸ்லாண்ட் டேஸ் எனக்கு இங்கே லைக் இங்கே ஜிம்மன் தான்
டேய் என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது அந்த அந்த வால் அப்படியே போயிடுது. ட்ரெயின் போகுதுல, அதனால அந்த வால் அப்படியே மறையுது. அந்த பர்சனை லைக் பர்சன் இல்லை, சுகாவை மறையுது. இப்படி தான் அந்த ட்ரெயின் போக போக அந்த போயிட்டுக்கப்புறம் அந்த அந்த ஸ்டேஷனை தாண்டி போயிடுச்சு. இது தாக்கு ஐஸ்லாண்ட் டேஸ் இது அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை அப்படி டைவர்ட் பண்ணுறான். இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகிருக்கும். புதுசாக ஃபுல்லாக செட்டில் ஆகிருப்பாங்க. இங்கே அப்படியே வந்து தாங்கும் அதை பற்றி மறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறான், ட்ரை பண்ணுறான், அப்படியே மறந்துகிட்டே வரான் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏதோ அந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எப்படியோ ட்ரைவர்ட் பண்ணுறான் அதை பற்றி. அவன் ஃபுல்லாலாம் மறக்கலை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறான். அதே மாதிரி இங்கே ஜீவனும் அதுக்கேற்ற மாதிரி அவனை மறக்க வைக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தான் வாழ்ந்துன்னு இருக்கான். பட் ஸ்டில் அவனுக்குள்ள ஒரு கார்னர் அந்த எப்படி அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாதான், ட்ரை பண்ணுறான் அந்த சுச்சுவேஷனுக்கு அது மறக்கணும் வா அப்படின்னு. ஆனால் ஃபாரெவராக மறக்கக்கூடாதுன்னு தான் வச்சுருக்கான் மனசுக்குள்ளேயே. இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சிட்டு இங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. தாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இங்கே வந்து இப்போ ஒரு கிளப்பு ஓகேங்களா, பூசானில் ஒரு கிளப்பு. இங்கே தாங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜிம் இருக்காங்க ஓகேங்களா. இப்போ வந்து தாங்க்கும் ஜிம்மனுக்கும் யார் யார் ஃப்ரெண்ட்ஸ்னால் வாயன், ஜானு, அதுக்கப்புறம் சென்னுன்னு ஒரு பையன், ரொம்ப எல்லாமே அப்படியே இருக்காங்க அங்கே. இங்கே வந்து ஜானு தான், தான் எனக்கு யானா இருக்காங்களாடா அப்படின்னு சொல்ல. இங்கே தான் சிரிச்சுட்டு ஹாலா அதனால் ஆளே இல்லையா எக்ஸ்-லவர். எங்கள் தாங்க்கு சிரிப்பாக வருது, அதை பற்றி யோசிக்கிறான். இப்போ அந்த மைண்டு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு அதெல்லாம் என்ன நடந்தது அதெல்லாம் யோசிக்கிறான். அது ஒரு 7 செகண்ட்ஸுக்கு ரீகால் பண்ணிவிட்டு இங்கே தாங்தான் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எக்ஸ்-லவர் இல்லை. இங்கே ஜிம்மனுக்கு கஷ்டமாக இருக்குது அது சொல்ல. இங்கே வந்து ஜிம்மன் தான் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இது டைவர்ட் பண்ணிட்டு இப்போ சேர் பண்ணிவிட்டு நல்லா சில்லாக வந்துட்டு இந்த பார்ட்டியை கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான். எல்லாமே ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. தாங்கு அவன் ஜாலியாக வெளில காமிச்சாலும் உள்ளுக்குள்ளே சுகாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறான். இப்படி தான் அவன் டேஸும் அப்படியே பாஸ் ஆகுது. யூனிவர்சிட்டியில் இப்போ செகண்ட் இயரில் இருக்கான் ஓகேங்களா. செகண்ட் இயர் காலேஜில் ஒரு ஈவெண்ட் தான் நடக்குது. அந்த ஈவெண்ட்டை எதுக்காகனா சும்மா கல்ச்சுரல்ஸ் மாதிரி ஈவெண்ட்டுக்காக அப்படியே நடந்துனுக்க. இங்கே வந்து அவங்களோட குரூப்பில் ஈவன் ஜிம்மன் கூட அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. அது சும்மா ஒரு ஏஞ்சல் டான்ஸ் மாதிரி ஓகேங்களா, அந்த மாதிரி டான்ஸு. இங்கே மேக்கப் போட்டுன்னு இருக்கான் ஒரு ரூமில். இப்போ வந்து இங்கே ஜிம்மன் தான் ரெடி ஆகிட்டியா? இல்லை ஜிம்மன், நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், நீ போ. சரி சீக்கிரம் வா, 5 மினிட்ஸில் இன்னும் ஸ்டார்ட் ஆகிடும். சரி போ அப்படின்னு சொல்லிடுறான். இவனும் போயிடுறான். இப்போ வந்து இங்கே வந்து அவன் வந்து மேக்கப் போட்டு நிற்க அவனோட ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த டேபிள், அந்த மேக்கப் டேபிள் இருக்கும்ல, அந்த இடத்துல ஆக்சசரிஸ் இருக்குது. ஒரு ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அது போடுறான். செயினு, ப்ரேஸ்லெட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நிற்க. இப்போ வந்து அவனோட ஐஸ் அப்படியே பக்கத்தில் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை அது வந்து ஒரு மெமரபிள் பாக்ஸு. அதை ஓப்பன் பண்ணால் சுகா ஒரு செயின் கொடுத்துருப்பான், ஒரு கிஃப்டாக கொடுத்துருப்பான். அது வந்து சும்மா கொடுத்துருப்பான் ஓகேங்களா. அது பார்க்குறான், அதை எடுத்து பார்க்குறான், அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான்.
எதுக்கு தான் அந்த ஒரு வருஷம் எல்லாம் போச்சோம். எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, ஒன்றுமே புரியல. என் லைஃபு ஒரு செகண்டில் ஷேக் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகிறான். அது போடுறான், எதுக்கு ஒரு தடவை போட்டுக்கலான்னு சொல்லி போடுறான். ஒரு ஆர்டின் ஷேப்பில் ஒரு அழகாக இருக்குது. பார்க்கவே ஒரு ரொம்ப ஒரு லவ் சிம்பிள் மாதிரி இருக்குது. அது சும்மா தான் கிஃப்டாக கொடுத்துருப்பான். இப்போ நிஜமாக தான், டேய் நான் உன்னோட டேர்ன் வந்துடுச்சு, வா வா வா, அந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த செயினை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அங்கே கிளம்பிட்டு டான்ஸ் ஆடின்னு இருக்கான். இப்போ டான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? இப்போ டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன் டான்ஸ் ஆடின்னு இருக்கான். ஒரு ஏஞ்சல் டான்ஸ் தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் அண்ட் ஒயிட் வித் ஷால். நம்ம ஜிம்மன் ஆடி இருப்பான்ல அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மன் சைடில் இருப்பான், தான் மட்டும் சென்டர். அவனுக்கு மட்டும் லைட்டு நல்லா தெரியுது. ஸோ ரொம்ப ஏஞ்சல் கணக்காக இருக்குது. அவ்வளோ அழகாக ஆடுறான். அவனுக்கு அப்படியே அவனோட ஹிப்பு செம்மையாக அப்படியே ஃப்ளெக்சிபிளாக அப்படியே பெண்டாகி ரொம்ப நல்லாவே ஆடுது. இங்கே எல்லாருமே கைத்தட்டி அப்படியே விசில் பறக்குது. ரொம்ப அப்படியே திறந்து பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டு ஆடி முடித்து அப்படியே இந்த ஷாலை அப்படியே பறக்க விட்டு லைட்டாக ஒரு ஏஞ்சல் கணக்கான ஒரு போஸ் கொடுக்குறான். அந்த போஸில் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நிற்கணும், ஓகேங்களா? அந்த பெண்ட் பண்ணி நிற்கிறதுல கை கொஞ்சம் மேலே இருக்கணும், ஒரு கால் பறக்கணும். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது இங்கே தாங்க ஒரு பர்சன் சைடு பை ஒரு கார்னர் சைடில் தெரியுறாங்க. பார்த்துட்டு கண் மங்கலாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு லைட்டு வந்து அப்படியே டேரெக்டாக அடிக்குது. ஸோ மங்கலாக இருக்கனால அந்த பர்சன் யாரும் தெரியல. ஸோ அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிட்டு அந்த டர்ன் முடியுது. அந்த டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ரூம் போயிடுறாங்க, ஓகேங்களா? ரூம் போனோடனே இங்கே வந்து ஒரு பர்சன் தான் அவனோட கை பிடிச்சி இழுத்துறாங்க. 2 பர்சன்ஸ், ஓகேங்களா? 2 பர்சன் அப்படியே கை பிடிச்சி இழுத்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாங்க எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு பர்சன் அப்படியே வந்து அவங்க வாயை கட்டிடுறாங்க. இப்போ அப்படியே அந்த 2 பர்சனும் தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க வந்து டெரஸ் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த காலேஜோட டெரஸ் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து தாங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கான். இப்போ அந்த டெரஸ் கூட்டி போயிட்டு அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி விட்டுறாங்க உள்ள அந்த டெரஸ்க்கு புஷ் பண்ணிவிட்டு அந்த டெரஸோட டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே சுற்றி முற்றி பார்த்துன்னுக்கான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவனுக்கு ஒரு பர்சன் தெரியுறாங்க. இப்போ இங்கே தாங்க தான், ஹலோ யார் நீங்கள், எதுக்கு என்னை கூட்டி வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்கள், எதுக்கு இப்போ லாக் பண்ணியிருக்கீங்க டோரை, வெளில விடுங்க, ஹலோ உங்களை தான் அப்படின்னு சொல்லினுக்க. இப்போ அந்த பர்சனும் திரும்பி தாங்க பார்க்குறாங்க. பார்த்தா வேறையும் இல்லை, நம்ம சுகா தான். இங்கே தாங்க செம்ம ஷாக்கு. சுகா நீயா? இங்கே சுகா அப்படியே ஸ்லோவாக அப்படியே கிட்டே வந்துகிட்டே இருக்கான். இங்கே தாங்க ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி வைக்கிறான். நீங்கள் என்ன இந்த பக்கம் எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே என்னை கூட்டி வந்திருக்கீங்க, இங்கே எதுக்கு டோர் லாக் பண்ணியிருக்கீங்க, சுகா உங்களை தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. இங்கே அப்படியே சுகாவும் முன்னாடி வந்துகிட்டே இருக்க, இவனும் பின்னாடி போய்கிட்டே இருக்க. அப்படியே அந்த அப்படியே ஒரு வாலில் அப்படியே இடிச்சிடறான். அப்படியே நிற்கிறான். இங்கே வந்து சிவா தான் அப்படியே ரொம்ப க்ளோஸாகவே நின்றுட்டு இங்கே சிவா தான் நடிக்காது தான் என்னை மிஸ் பண்ணாத தான். அவங்களே எதுக்கு நான் மிஸ் பண்ணோம், இந்த கோல்டான ஃபேஸை எவன் மிஸ் பண்ணுவான், அதுவும் உங்கள் குடும்பம் பா, அந்த குடும்பத்தில் மாட்டினு தவிச்சது போதும், இது மேலே என்னத்தை மிஸ் பண்ணுறது. ஓ மிஸ் பண்ணாமையா என்னோடய கிஃப்ட்டை கழுத்தை போட்டுனுக்கா அப்படின்னு சொல்லின்னு பார்க்குறான். அது அழகாக இருந்துச்சு, அதனால் எனக்கு பிடிச்சது நான் சொல்லி போட்டேன். நான் மறந்துட்டேன் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு.
அப்படின்னு சொல்லி அப்படியே அது அப்படியே ஒரே இழு தான். அந்த செயின் அப்படியே கையில் வந்துடுது. தாங்க அப்படியே இழுத்துறான் அந்த செயின். இந்தாங்க உங்கள் கிஃப்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்குறான். இங்கே சுகா தான் ஸ்மைல் பண்ணி ஒரு சின்ன ஸ்மார்க்கு வித் லைட் பெயின், ஒரு லைட்டாக பெயின் வருது. இங்கே ஓ சரி, இந்த கிஃப்ட்டு உனக்கு பிடிச்சிருக்கு அதனால் போட்டேன். இன்னும் எது நான் தான் நடிகை போகிறதான் ஜெமன் எல்லாமே சொல்லிட்டான். நீ எவ்வளோ என்னை மிஸ் பண்ணுறேன், உன் வீட்டில் இருக்க ரூமில் என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது, நீ எவ்வளோ மிஸ் பண்ணுற, அப்பப்போ தான் உங்களை பற்றியே சொல்லுவார் அப்படின்னு ஜிமன் நிறையவே சொல்லியிருக்கான். போதும் நடிச்சு உண்மை சொல்லு, ஏன்னா மிஸ் பண்ணதானே. இங்கே தாங்க ஷாக்காக இருக்குது. அப்படியே தாங்க பார்க்குறான். என்ன அவ்வளோ பார்க்குறேன்? ஓ இதில் நான் எப்படி கரெக்ட் பண்ணேன், நான் எப்போ ஜிம்மன் பார்த்தேன் அதில்ண்ணா 2 நாளைக்கு முன்னாடி தான் புசானுக்கு வந்தேன். ஜிம்மனை பார்த்தேன், பேசினேன், சொன்னான். என்ன லவ் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியும். அன்றைக்கி கூட நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன், இல்லை வேண்டான்னு சொன்னியே, அப்போ என்னை கண்ணை பற்றி சொல்லியிருக்க வேண்டியதானே. எனக்கு எப்பயே தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனால் தான் ஒன்று விட்டேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய பெயினாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் விட முடியாது. உனே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றா ஃபேஸ் பண்ணலாமே, இதுக்கு இதெல்லாம். இங்கே தாங்க. ஹலோ மிஸ்டர், என்ன நீங்கள் பார்த்து பேசிகிட்டே போகிறீங்க? ஆமாம், உங்களை மிஸ் பண்ணேன், லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போ அது ரிக்ரெட்டாக இருக்குது. அவங்க லவ் பண்ணல. நீ இப்படியே ஸ்டபனாரு. நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் போனேன், இங்கே வந்தேன். சொல்லிவிட்டு நான் திரும்பி வரவே மாட்டேன். அது என்னென்னா, நான் யோசிக்க செட்டில் ஆக போகிறேன். எனக்கு அங்கே ஒரு டீல் கிடச்சிருக்கு. ஸோ நான் அங்கே தான் இருக்க போகிறேன். என்ன நீ ஒத்துக்கிட்டேன்னா என் ஃபேமிலிக்கிட்டலாம் உன்னை ஒத்துக்கிட்டு அங்கே வீட்டில் தெரிஞ்ச மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யூஎஸில் செட்டில் ஆகிட்டான்னு பார்த்தேன். இல்லை, உனக்கு அந்த பாக்கியம் இல்லை, எனக்கு அந்த பாக்கியம். ஓகே பாய், முடிஞ்சால் மீட் பண்ணலாம். ஓகே பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி அப்படியே காமலாம் பார்த்துருவான். இங்கே தான் அவன் அப்படியே நின்றுனுக்கான், அப்படியே ஸ்டன்னாக. இங்கே தான் அப்படியே சுகா சொன்னது ப்ராசஸ் ஆகினுக்கு. இங்கே வந்து சுகா அந்த அந்த என்ட்ரன்ஸ் லைக் அந்த அந்த டெரஸோட டோர் இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறான். இங்கே தான் நில்லுங்க, யூஎஸ்லையா ஃபார் எவர் செட்டிலா? ஆமாம், ஃபார் எவர் செட்டில் தான். திரும்பி இந்த மாதிரி வரலாம் மாட்டேன். நீ என்னை லவ் பண்ணுவேன்னு நினச்சேன், அதான் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறல்ல, இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன்றல, ரிக்ரெட் பண்ணிகிட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. அங்கே வந்து தான் அப்படியே வந்து ஓடி போய் சுகா ஹக் பண்ணுறான் பின்னாலேருந்து. இல்லை, அவங்க லவ் பண்ணுறான், உங்களுக்கு பிடிக்கும், உங்களை ரிக்ரெட்லாம் பண்ணல, உங்களுக்கு பிடிக்கும், மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். இங்கே சுகா ஸ்மைல் பண்ணுறான். என்ன சொன்னா திருப்பி சொல்லு. அவங்க லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் போகாதீங்க. இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல. இங்கே தான் முன்னாடி நின்றுட்டு கண்ணை பார்த்து சொல்கிறான். ஹாய், லவ் யூ, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. இங்கே லைக் ஒரு சடன் கிஸ் கொடுக்குறான். அப்படியே செம்மையாக கிஸ் பண்ணியிருக்கான். அப்படி டோரில் பின் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். இங்கே ஷாக்கிங்காக இருந்தாலும் பேக் கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு கிஸ் அவங்களுக்குள்ள கிஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே வந்து பிரேக் பண்ணுறான் அந்த கிஸ்ஸை. அப்படியே அவன் ஃபோர்ஹெட் அப்படியே அகென்ஸ்டாக அப்படி வச்சுருக்காங்க. இங்கே ரியலாக லவ் பண்ணுறேன்.
என்னை விட்டு போக முடியும்? நீங்களே போனாலும் நான் போக மாட்டேன். நான் உன்னை விட்டு போவேன்னு நினைக்கிறேன். போய் தான் பாருங்க, அப்போ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல எங்கள் சிவா தான் அப்படியே ஸ்மைல் பண்ணி அப்படியே சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணுறான் டைட்டாக. ஐ மிஸ் யூ தான், ஐ மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்ல இங்கே தான் அப்படியே அவனோட செஸ்ட் மேலே ஹெட் வச்சுட்டு அப்படியே அந்த ஃபீல் பண்ணுறான் அவன் ஹார்ட் பீட்டை. ஓகேடா, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜோட சீரீஸ் முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் லாஸ்ட் எண்டிங்கில் கொஞ்சம் நிறையவே திக்கிருப்பேன்ல, அதுக்கு சாரிடா, ரொம்ப சாரி. அதுக்கு நிறைய திக்கிருப்பேன், ஒரு ஒரு இதுலேயும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பேன், அதுக்கு மன்னிச்சிக்கோங்கடா. அண்ட் லாஜிக்காக இல்லைண்ணா, ஐம் சாரி சாரிடா. அது எப்படியாச்சும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலான் தான் இருந்தேன். அதுக்காக தான் அவசரமாக எடுத்து அவசரமாக முடிச்சிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா எஃப்எஃப் கேட்பாங்களா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஈவன் நான் உங்களுக்கு போஸ்ட்லேயும் நான் போட்டுடுறேன், ஓகேங்களா? போஸ்ட்லேயும் போட்டுடுறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இதான் சொல்கிறேன். வீமனில் 2 வரும், 3 வரும், சாரி 3 சீரீஸு. ஒன்று ஒன் ஷாட்டு, இன்னொன்று ஒரு சீரீஸ். இந்த 2மே ஓல்டு தான். அதுக்கப்புறம் நியூவாக ஒன்று போடுவேன், ஓகேங்களா? அண்ட் யங்மெனுக்கு அப்புறம் தேகி, அது ஒரு ஒன் ஷாட்டாக தான், கன்ஃபார்ம் ஒன் ஷாட்டு. அண்ட் அதே மாதிரி ஒரு வீமன் போடுவேன், அண்ட் ஜிகுக் இதுவும் போடுவேன். ஸோ இது மாதிரி நிறையவே இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்காக சூன் நான் போடுவேன், ஓகேங்களா? அண்ட் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சீக்கிரமாக வரணும் அப்படின்னா யங்மென்னாக இருந்தால் பிளாக் அண்ட் ஒயிட் ஹார்ட் அது கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை தேடி வேணும்னா க்ரீன் அண்ட் ஒயிட் அது கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை ஜிகுக் வேணும்னா பர்பிள் அண்ட் ப்ளூ அது கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹார்ட். இல்லை உங்களுக்கு வீமன் குக் வேணும்னா க்ரீன், ப்ளூ, பர்பிள் அது அந்த ஹார்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீமன் வேணும்னா க்ரீன் அண்ட் ப்ளூ இதை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சீக்கிரமாக வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், ஓகேங்களா? பேடா செல்குட்டீஸ்.